தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இதற்கு முன்பு இருந்த டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அவங்க புது பொறுப்புக்கு போயிருக்காங்க. ஓய்வு பெற்றதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஒரு டிஜிபியை நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு கோப்புல பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்புல கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு. யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும். ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். 5 பேர் இருக்கக்கூடிய பட்டியல். யூபிஎஸ்சியிலிருந்து 3 பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும். முதலமைச்சருக்கு 3ல் யாரு வேண்டுமானாலும் டிஜிபியா நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. இது உச்சநீதிமன்றம் 2010 இதை வரைமுறைப்படுத்தியிருக்கிறார். ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு 6 மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம 6 சீனியரை பைபாஸ் பண்ணி 6 மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல 7ஆவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன?